அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 14/12/2024 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி, வளர்பிறை, சதுர்த்தசி திதி மாலை 4:59 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி, ரோகிணி நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:52 வரை. அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம், அமிர்த யோகம் நாளை அதிகாலை 3:52 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பணவரவு உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குதுங்க. பிள்ளையுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியும். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் கல்யாண விஷயங்களும் பேசலாம், கூடி வர வாய்ப்பு இருக்குது. சிலர் புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மக்கள் சேவையே மகேசன் சேவைங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் ஏழை எளியவர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சாதுரியமாக பேசுவீங்க. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த வண்டி வாகனம் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கைமாத்தா அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையும் தந்துட்டு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புது வேலையாட்கள், வாடிக்கையாளர்கள் எல்லாமே இன்னைக்கு வருவாங்கங்க. பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மனசுக்குள்ளார எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் வெளியில் காட்டிக்காம எங்கும் எப்போதும் எல்லோரிடத்திலும் சிரித்த முகத்தோடு பேசி பழகி நட்பு பாராட்டக்கூடியவர்கள். உள்ளொன்று வைத்து வெளியே புறன்று பேசாமல் எப்பொழுதும் உண்மையை பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கணும். செலவுகள் கட்டுக்கடுங்காமல் இருக்குங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாம். மற்றவங்க குடும்ப விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட வேண்டாங்க. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்ன தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. ஏன்னா நேற்று ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, ஆனால் இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக சோர்வு, களைப்பு இதெல்லாம் இருக்கும். இன்றைய தினம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்
ஆமாங்க, சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள் இப்படி யார் வீடு தேடி வந்தாலும் அவங்கள முதல்ல சாப்பிட வச்சுட்டு அப்புறமாக தான் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு எங்கும் எப்போதும் உபசரிக்கும் குணமுடையவர்கள், விருந்தளிக்கும் குணமுடையவர்கள், உணவளிக்கும் குணமுடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுப செலவுகள் இன்றைய தினத்தில் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததை இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வெளியிடங்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்களும் புதுசு இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பழைய சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருந்தர ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. கடகராசிக்காரர்களே, மலை குலைந்தாலும் நிலை குலையாதே அப்படிங்கிற பழமொழிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், எத்தனையோ சொத்துக்கள் வச்சிருந்து இப்போ 1-2 தான் இருக்குங்கிற நிலைமை வந்தாலும் கூட நம்மால் மறுபடியும் சம்பாரிச்சிட முடியும், நம்மால் மறுபடியும் ஜெயிச்சு காட்ட முடியும், நம்மால் மற்றவங்க முன்னால் வாழ்ந்து காட்ட முடியுங்கிற விடாமுயற்சி தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சாதிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும், பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்திலையும் இன்னைக்கு விறுவிறுப்பான லாபம் இருக்குதுங்க. பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. சுக்கிரன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால அழகு இளமை அதிகமாகிக்கிட்டே போகுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் உண்டுங்க. கேது பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுமார் தாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எத்தனை பேர் தன்னை பற்றி தாழ்வாக பேசினாலும் தரக்குறைவாக பேசினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணும், வளர்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணுங்கிற வைராகியத்தோடு எங்கும் எப்பொழுதும் லட்சியங்களோடு உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். எதிர்த்தவங்களும் இன்னைக்கு அடங்குவாங்க. புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. 6வது வீட்டில் சுக்கிரன் மறைஞ்சி கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சந்தேகத்தால் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. டிவி அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள், லேப்டாப் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயன்படுத்துங்க. சில நேரங்களில் பழுதாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஞாபக மறதியில் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் தன்னுடைய மனசுல என்ன தோணுதோ அதை அப்பட்டமாக வெளிப்படையாக பேசக்கூடிய வீரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் புதன் மறைஞ்சு கிடந்தாலும் சூரியனோட இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக பல வேலைகளை முடித்து காட்டுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்னைக்கு நீங்கள் வாங்கி தருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். அதெல்லாம் கூடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி தாய் வழி உறவினர்கள் தாய்மாமா வகையிலையும் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு எல்லா வகையிலுமே அமோகமாக இருக்குங்க. அதே மாதிரி பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு இருக்கும், வேலை சுமையும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அடுத்தவங்களுடைய குற்றம் குறைகளை அடுத்த வினாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய நீங்கள் தன்னுடைய குற்றம் குறைகளையும் அடுத்தவர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே தானே கண்டுபிடித்து தன்னைத்தானே நெறிப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் எல்லா வேலையும் நல்ல விதத்தில் நடக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் சுமார் தான். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு சின்ன சின்னதாக வேலை சுமைகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க. மொபைல் ஃபோன் இதெல்லாம் அவசரத்தில் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனசாட்சியை விட மறுசாட்சி வேண்டாம். ஆமாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறவங்க நீங்கள் தாங்க. மனசுக்கு பயந்து மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய மகேசனுக்கு பயந்து நாம் வாழ்ந்துட்டோம்னா மனிதர்களை சந்திப்பதில் ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. மனசும் மகேசனும் நமக்கு ஒத்துழைச்சிட்டாங்கன்னா யார்கிட்ட வேணாலும் நம்ம தைரியமாக பேசலாம், நிமிர்ந்து நிற்கலாம்ங்கிற சிந்தனையோடு எங்கும் எப்பொழுதும் சாட்சிகளில் பெரிய சாட்சி மனசாட்சி தான் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. இன்னைக்கு கொஞ்சம் பளபளன்னு இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். நெருக்கமானவங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கு முகமெல்லாம், என்ன ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு காரணம் சந்திரன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். பொருந்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்குன்னு சில அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, மனதிலே பகையும் உதட்டிலே உறவும் கூடாது. ஆமாங்க, ஏன் மறைச்சி பேசுவான? மனசுக்குள்ளார என்ன இருக்குதோ அதை வெளிப்படையாக பேசுகிற வேண்டிதானே. நடிக்கிறது உங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காதுங்க. அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. பொய் சொல்கிறதும் உங்களுக்கு பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் நேர் வழியில் சென்று தன்னை நிமிர்த்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் இஷ்டப்பட்டு ஒரு சில பொருள்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். திடீர் பணவரவெல்லாம் உண்டுங்க. ஒரு சிலருக்கு பழைய பணவரவு, அதாவது கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக வர வேண்டிய அந்த கலெக்ஷன், அந்த பழைய பாக்கி அதெல்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி தாய் வழி உறவினர்களும் இன்னைக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. மகனுக்கு நல்ல மணமகள் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மண்ணாக இருந்தாலும் பொன்னாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதையுமே நேர் வழியிலே அடைய வேண்டுமே தவிர குறுக்கு வழியிலே சென்று அடையக்கூடாது. தவறான பாதையில் சென்று சம்பாதித்து வாழக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் தூய்மையான பாதையிலும் சென்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். உங்களுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கிறாரு. 7.5 சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் விலகும். தோலில் முகத்தில் இருந்த அந்த சுருக்கம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு முகப்பொழிவு வர ஆரம்பிக்கும். 7.5 சனியில் பாதச்சனி நடக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஒரு அலுப்பு சலிப்பெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். எதெடுத்தாலும் தள்ளி போட்டு செய்யாமல் இனிமேல் தடாலடியாக செய்யணுங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு உயர்ந்து கொண்டே போகுங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு. பணவரவும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனம் போல வாழ்வு, மனம் போல மாங்கல்யம், மனமிருந்தால் மார்க்கம் உண்டு, இப்படியெல்லாம் பெரியவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ எல்லாத்துக்குமே அந்த மனசு தான் காரணம். அதனால தாங்க மனசுக்குள்ளார குப்பை கூலங்களை சேர்த்து வைக்காமல் என்றைக்குமே உங்கள் மனசை தூய்மையாக வைத்து கொண்டு கஷ்டம் நஷ்டம்னு கையேந்துபவர்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவக்கூடிய தாய் மனசுக்கு கருணை மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை ஏந்தி வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அந்த இடத்த பார்த்தேன், முன்பணம் கொடுத்தேன், மீதி பணம் தரணும், இன்னும் பணம் புரட்ட முடியலன்னு நினச்சிருந்தவங்க பணம் புரட்டி மீதி பணத்தை தந்து முடிப்பீங்க. மகளுக்கு கல்யாண விஷயமா அந்த வரன் முடிஞ்சால் நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்கள்ட்டேருந்து ஒன்றும் பதில் இல்லை. இன்னைக்கு நல்ல பதில் உங்களுக்கு வருங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களும் இன்றைய தினத்தில் ஆதரவாக பேசுவாங்க. வியாபாரத்தில் போட்டிகளெல்லாம் ஒரு மாதிரி இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி வாடிக்கையாளர்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு தான் இருக்காங்க. தரமான பொருள்களை தருவதோடு மட்டும் இல்லாமல் சிரிச்ச முகத்தோடு வியாபாரம் செய்யுங்க பாருங்கள். அதுதாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்புங்க. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அம்மாவோட ஆசையும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திர
நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மதியாதார் தலைவாசல் மிதிய வேண்டாம் அப்படின்னு அவ்வை பிராட்டியார் சொன்னதை அப்படியே வாழ்க்கையில் அப்பட்டமாக பின்பற்றக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவங்க எவ்வளோ பெரியவங்களானாலும் இருக்கட்டுங்க, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை அவங்க கொடுக்கணும்ல. அதை அவங்க கொடுக்காத போது நாம் ஏங்க அங்கே போய் நிற்பான அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றியும் யோசிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால செல்வாக்கு உண்டு, பணவரவு உண்டு, வெற்றி செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. 4-5 வருஷம் ஆகுது வரணும்னு நினைப்பேன், தள்ளி போட்டுட்டே போனேன், இன்னைக்கு தான் தரிசனம் கிடைச்சிருக்குங்கிற மாதிரியான சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும், லாபகரமாக முடியும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமா நல்ல ஜாதகம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் யோகங்களை அள்ளித்தரும் அருமையான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.